Hi friends, welcome to Beauty Kitchen Face Pack. இன்னைக்கு நம்ம ஐலைனர் எப்படி தயார் பண்றதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரொம்ப சிம்பிளா சூப்பரா நம்ம ரெடி பண்ணலாம் வீட்லயே. வெளிய வாங்குறதுன்னா பாருங்க இந்த மாதிரி அகல் விளக்கு நான் 4 வாங்கிட்டு வந்து ஒன்னு ஒடிஞ்சிச்சு. அதாவது 3 இப்படி வெச்சிருக்கேன். இந்த அளவுக்கு நம்ம வெச்சிட்டு இதுல நம்ம மோட்டாவா திரி நம்ம ரெடி பண்ணிக்கணும். ஏன்னா இந்த அனல்ல எரியுதுன்னா நம்ம சின்னதா வெச்சோம்னா நமக்கு அவ்வளவு சீக்கிரம் இந்த கருப்பு பவுடர் நமக்கு கிடைக்காது. பாருங்க இந்த அளவுக்கு திரி நல்லா பெருசா இருக்கணும். இப்போ இது 3லயே நம்ம தேவையான அளவுக்கு வெளுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம். ஒரு 3/4 அளவுக்கு ஊத்திக்கோங்க, ஃபுல் வேண்டாம். இந்த அளவுக்கு நம்ம வெளுக்கு எண்ணெய் நான் அதிகமா தான் ஊத்திட்டு இருக்கேன். நீங்க ஒரு 3/4 ஊத்திக்கோங்க, இல்லனா அது ஃபுல்லா ஏறி கீழலாம் நல்லா அப்படியே ஸ்ப்ரெட் ஆயிடும். இந்த மாதிரி நம்ம ஊத்திக்கின பிறகு நம்ம இப்ப பத்த வெச்சுக்கலாம். இந்த அளவுக்கு 4 இந்த அளவு நீங்க இப்படி வெச்சுக்கோங்க. வெச்சின் பத்த வெச்சீங்கன்னா நமக்கு அவ்வளவு ஒரு சூப்பரா நமக்கு ஐலைனர் வெளிய நம்ம வாங்காதவே நம்ம பசங்களுக்கு பொட்டு வைக்கிறதுக்கோ சரி நம்ம வீட்லயே நம்ம ரெடி பண்ணலாம். இப்போ இத நான் பத்த வெச்சுக்கிறேன். திரி வந்துட்டு இப்போ சொல்ற நல்லா நீங்க பெருசா வெச்சீங்கன்னா தான் அது நல்லா எரியும். அது பாருங்க இந்த அளவுக்கு நமக்கு ஏறி 4 வெல்க்கு இருந்தாலும் நீங்க ஏறியே வெச்சுக்கோங்க. அப்பதான் நமக்கு சூப்பரா சீக்கிரமா அந்த பவுடர் நமக்கு அதிகமா கிடைக்கும். இப்போ 2 சைடும் 2 டம்ளர் நான் இப்படி வெச்சுக்கிறேன். கரெக்ட்டா டம்ளரும் கரெக்ட்டா ஹைட்டுக்கா நீங்க எடுத்து வெச்சுக்கோங்க இந்த அளவுக்கு. இப்போ இது மேல இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்து நான் கவர் பண்ணிக்க போறேன். பாருங்க இந்த அளவுக்கு இப்படி எரியும்போது இப்படி கிளாஸை வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம பிளேட் வச்சுட்டு இந்த பிளேட்டை வந்து நம்ம இப்படியே கொஞ்சம் இப்படி சுத்திக்கிட்டே போனோம். அது ஒரு துணி வச்சுக்கின்னு நம்ம திருப்பணும். அப்படியே திருப்பணும், அது ஏன்னா சூடு ஏறும். இந்த மாதிரி நம்ம திருப்பிட்டு வந்தால் நம்மளுக்கு ஃபுல்லு நம்மளுக்கு அந்த புகை வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இல்லை இந்த அளவுக்கு அப்போ சுத்தீர நம்மளுக்கு கவர் ஆகும். பாருங்க ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நம்ம எடுத்துக்கலாம். பாருங்க நல்லா எரிஞ்சிட்டு இருக்குது. பவுடர் நல்லா நம்மளுக்கு இதாக இருக்கும். அது முடிய நம்ம இந்த தட்டை வந்து டர்னிங் பண்ணிகிட்டே போகணும் சுற்றிடும். அப்போ தான் நம்மளுக்கு நல்லா பவுடரும் கிடைக்கும். இப்போ நான் இந்த பிளேட்டை எடுக்கிறேன். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. வெளிச்சம் இருக்கிறதுனால உங்களுக்கு நல்லா தெரியல. இங்கே பாருங்கள் இது ஒரு 10 நிமிஷம் நம்ம நல்லா ஆற வச்சுட்டு நம்ம அப்புறமா இந்த பவுடரை எடுத்துக்கலாம். நல்லா சூடாக இருக்கும். இந்த அளவுக்கு நம்ம பிளேட்டை திருப்பிட்டே வந்தால் தான் நம்மளுக்கு இந்த அளவுக்கு நமக்கு பவுடர் கிடைக்கும். இப்போ நம்ம வெளுக்க ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு நம்ம இந்த கரண்டிலே நம்ம ஒரு ஸ்பூனோ இல்லை ஏதாவது ஒன்று எடுத்து நம்ம இந்த மாதிரி நம்ம எடுத்துகிட்டு வந்தோம்னா அந்த பவுடர் பாருங்கள் ஃபுல்லாக அவ்வளோ க்ளீனாக வருது. ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு 4 வெளுக்கு இல்லை 3 வெளுக்கு நல்லா திரி ஜாஸ்தி வச்சு நம்ம எடுத்தால் தான் நம்மளுக்கு க்ளீனாக இது நம்ம எடுத்துக்கலாம். அப்புறமா நம்ம இது கழுவுனாலும் அது போயிடுது. அந்த கரை இருக்குது அங்கங்கே. நீங்கள் இவ்வளோ பெரிய தட்டு வேஸ்ட் ஆகிடுச்சுன்னு நினைக்காதீங்க, அது வேஸ்ட் ஆகாது. பாருங்கள் இந்த அளவுக்கு இது க்ளீனாக எடுத்தோம்னா எனக்கு ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் ஸ்பூன் 4 டீஸ்பூன் அளவுக்கு எனக்கு வந்துருக்குது. நீங்கள் பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக. இப்போ இது நம்ம எல்லாம் க்ளீனாக எல்லாம் எடுத்துகிட்டு ஒரு பாக்ஸில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அது எப்படி ஐலைனர் நம்ம பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். நம்ம கடையில் வாங்குற நேரம் இந்த மாதிரி ஹோம் மேட் நம்ம ரெடி பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வாட்டர் ப்ரூஃப் மாதிரி கூட நம்மளுக்கு ரெடி பண்ண முடியும். பாருங்கள் எந்த அளவுக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு பவுடர் வச்சது. இப்போ இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் நம்ம இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஈர இல்லாத பாக்ஸாக எடுத்து நீங்கள் இந்த மாதிரி இது பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கு தேவையான போது கொஞ்சம் நம்ம ரெடி பண்ணிவிட்டு நம்ம வச்சுக்கலாம். எப்போ இருந்தாலும் ஒரு 3 மாதத்துக்குள்ள நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு இந்த மாதிரி வெல்க்கு இதிலே வச்சு நம்ம ஐலைனர் ரெடி பண்ணுறோம். இப்போ இது நான் மூடி போட்டு வச்சுக்கிறேன். இது வந்து நம்ம கழுவிட்டோம்னா இது க்ளீனாக போயிடும். பாருங்கள் இன்னும் இப்படி கையில் இது எடுத்தாலும் இன்னும் நல்லா இந்த அளவுக்கு நம்மளுக்கு வருது. பாருங்கள் இன்னும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இதில் இருக்குது. வேஸ்ட் பண்ணாதீங்க, க்ளீனாக நல்லா இது பண்ணி எடுத்துக்கோங்க. இது
இப்போ நான் வேறு ஒரு எம்டி பாக்ஸை எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதில் நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் சின்ன டீஸ்பூனாக எடுத்துக்கோங்க, ரொம்ப வேண்டாம். இது நான் பெரிய டீஸ்பூன் இருக்கிறதுனால நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். இந்த பவுடரை இந்த மாதிரி ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். இது நீங்கள் எங்கே வேண்டாலும் வைக்கலாம், ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும்னு இல்லை, நீங்கள் நார்மல் இடத்துல கூட வச்சுக்கலாம். இப்போ இதில் வந்து நான் மிக்ஸ் பண்ண வேண்டியது பாதாம் ஆயில், இல்லை உங்கள்கிட்ட விட்டாமின் இ இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை நெய் இருந்தால் கூட எந்த எண்ணெய் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பாதாம் ஆயில் எடுத்துக்கிறேன். ஏன்னா ஜாஸ்தி எடுக்காதீங்க, ஜாஸ்தி எடுத்தோம்னா எண்ணெய் வந்து ஒரு மாதிரி நம்ம ஐலைனர் போட்டாலும் எண்ணெய்யா அப்படியே க்ளீனாக இதாகிடும். நம்ம கண்ணிலையும் சரி, இல்லை நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம பொட்டு வச்சாலும் சரி அது ஒட்டாது. பாருங்கள், இந்த அளவுக்கு ஒரு வெளுக்க வச்சு நம்ம இந்த ஸ்பூனில் கொஞ்சம் எண்ணெய்மாக எடுத்து இது நம்ம சூடு பண்ணிக்கணும். நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு சூடான பிறகு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. எந்த எண்ணெய் இருந்தாலும் சரி இதுதான் எடுக்கணும், இல்லை நெய் இருந்தால் கூட நெய் எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த அளவுக்கு ஆகிட்ட பிறகு இதில் நம்ம ஊற்றிக்கின்னு நல்லா இதை கலக்கிக்கோங்க. ஏன்னா நம்ம ஜாஸ்தி எண்ணெய் ஊற்றினோம்னாக்கா நம்மளுக்கு அவ்வளோ க்ளீனாக இதாகாது. பாருங்கள், இந்த அளவுக்கு ஒரு பாக்ஸ் நம்ம கலக்கி வச்சிட்டோம்னா இது நம்மளுக்கு 2 in 1. இது நம்ம ஐலைனரை யூஸ் பண்ணிக்கலாம், நம்மளுக்கு தேவையான நம்ம முடி அங்கங்கே வெள்ளை ஆகிட்டு இருந்துச்சுன்னா அதுக்கும் நம்ம பயன்படுத்தலாம். டை போல் இது 2 மெத்தடும் நம்ம ஃபாலோ பண்ணலாம். இதில் பாருங்கள், நான் வேறு எடுத்து இந்த கையை பாருங்கள் இந்த அளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் வேறு கையில் இது பண்ணியிருந்துக்க பாருங்கள், நான் சொல்லியா நம்மளுக்கு ஐலைனரை யூஸ் பண்ணலாம். இதில் வந்து நம்ம எங்கன்னா போகணும், அங்கங்கே வெள்ளை முடி இருக்குதுன்னா உடனே இது நம்ம அப்ளை பண்ணிக்கலாம், அவ்வளோ சீக்கிரம் நம்மளுக்கு வராது. பாருங்கள் எவ்வளோ கருப்பாக இருக்குது. இப்போ இதை நான் எப்படின்னு சொல்லிட்டு நான் காட்ட பாருங்கள். என் கையெல்லாம் ஃபுல்லாக இந்த பவுட்ரு தான் இப்போ நம்ம எடுத்துருந்து பாருங்கள். நான் இங்கே எண்ணெய் மட்டும் ஜாஸ்தி போட்டுக்காதீங்க, ஒரு அளவுக்கு நல்லா கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி. இது நம்ம எங்கன்னா போனால் அந்த சைடில் அங்கங்கே வெள்ளை முடிஞ்சுன்னா கூட லைட்டாக இதை டச் அப் பண்ணிவிட்டு நம்ம போகலாம். அதுக்கு முன்னாடி அப்புறமா லைட்டாக ஒரு துணியில் எடுத்து நம்ம இப்படி இதை டச் அப் பண்ணிவிட்டு தொச்சிட்ட மேலே ஒரு காட்டனை கூட எடுத்து தொச்சிட்டோம்னா அதுக்கு வெள்ளை முடியெல்லாம் நல்லா கருப்பாகிடும். அப்புறமா கூட நீங்கள் வீட்டில் வந்து கூட நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். நம்ம போட்டு வாஷ் பண்ணல எந்த அளவுக்கு பாருங்கள் எப்படி எவ்வளோ கருப்பாக இருக்குது. வெறும் அந்த பவுட்ரு வெளுக்கு இது அந்த கருப்பு பவுடர் எடுத்து தான் நம்ம இப்போ ஐலைனரும் பாருங்கள் இந்த அளவுக்கு நான் போட்டிருக்கேன். ஏன்னா நீங்கள் ஜாஸ்தி எண்ணெய் போட்டிங்கன்னா அது உங்களுக்கு க்ளீனாக உட்காராது. பாருங்கள், இப்போ நான் பாத்திரத்தை எடுத்து நான் இது மேலே தண்ணி ஊற்றுறேன். பாருங்கள், எண்ணெய் ஜாஸ்தி இருந்துச்சுன்னா அந்த எண்ணெய்லாம் இப்படி நம்மளுக்கு வந்துடும். ஒரு அளவுக்கு எடுத்துக்கணும். பாருங்கள், அது மை எதுனா அழிஞ்சு இருக்கா பாருங்கள், வாட்டர் ப்ரூஃப் போல் நம்மளுக்கு அப்படியே நிற்கிது. பாருங்கள், இந்த அளவுக்கு நான் தண்ணி ஊற்றி கூட அது வாட்டர் ப்ரூஃப் மாதிரி அவ்வளோ க்ளீனாக இருக்குது. நீங்கள் ஐலைனரும் ரெடி பண்ணி பார்க்கலாம், நீங்கள் போட்டு பாருங்கள். குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் முகத்தில் பொட்டு வைக்கலாம். அதுக்காகத்தான் ரொம்ப நீங்கள் எண்ணெய் இதில் மிக்ஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு அந்த பொட்டு வச்சாலும் க்ளீனாக அப்படியே சருங்கி வந்துடும். ஃபுல்லாக நம்ம இதில் இருக்காது. இங்கே பாருங்கள், சும்மா அந்த தண்ணியிலே நான் கையில் இருக்கிறத நான் இப்படி அப்ளை பண்ணி பார்க்க உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள் எப்படி இது நம்ம டையாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்கும். இதில் வந்து நீங்கள் நெய்யோ பாதாம் ஆயில் தேங்காய் எண்ணெய் எந்த இது எண்ணெய் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு அளவுக்கு நெய் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு நான் தண்ணியில் வச்சு கையை கழுவுற அப்போ கூட பாருங்கள் நம்ம தலைக்கு போட்ட டை போல் நம்மளுக்கு இருக்குது. இங்கே பாருங்கள், டையை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஐலைனர் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், குழந்தைக்கு நம்ம பொட்டும் கூட வச்சுக்கலாம். அந்த பொட்டு வைக்கும் போது நம்மளுக்கு அந்த எண்ணெயெல்லாம் வடியாமல் இருக்கிறதுக்காக நம்ம ஒரு அளவுக்கு எண்ணெய் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வச்சுக்கணும். ரொம்ப எண்ணெய் ஊற்றினோம்னா அது ஃபுல்லாக நம்மளுக்கு இதாகிட்டு வந்துடும். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு என் கையிலேருந்து வருதுங்களா பாருங்கள், எவ்வளோ கருப்பாக இதுவாக இருக்குது. இந்த அளவுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ரிசல்ட்டுக்கு. நம்ம வெளியே வாங்குறது ஐலைனரே வேண்டாம், மை டப்பா கூட நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிக்கலாம். இதனால் கண்ணுக்கெல்லாம் எந்த எஃபெக்டும் ஆகாது. பாருங்கள் எந்த அளவுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ரிசல்ட் கிடைக்கும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.